வணக்கம்மா. ஹலோ மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க. ஆ என்ன தொந்தரவுமா? மேம் நீர் கட்டி இருக்கு. ஓகேம்மா. ஸ்கேன் செகண்ட் பேபிக்கு எடுத்திருக்கீங்களா? ட்ரை பண்ணி மேம். ஸ்கேன் எடுத்திருக்கீங்களாம்மா? ஸ்கேன் எடுத்திருக்கோம் மேம். பீரியட்ஸ் எனக்கு ரெகுலரா ஏஜ் இருக்கா? 13. இல்ல மேம். நோ மேம். ஏஜ் அது வந்து இர்ரெகுலர் பீரியட் தான். ஓகே. எவ்வளோ வருஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் இரெகுலரா? ஒரு 15 இயர்ஸ் ஏஜ் 13 இருக்கு மேம் எனக்கு. சரி. ஓகே, ஓகே. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? திருவண்ணாமலை மேம். ஓகேம்மா. இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, அந்த நீர்க்கட்டிகள் தான். நெறைய பேர் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து, அதற்கு முறையா சிகிச்சை வந்து எடுத்துப்பாங்க. நெறைய வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வெளியில சொல்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு, இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, போகாமயே விட்டுருவாங்க. நாள்பட அது ரொம்ப ரொம்ப நாளா வந்து இருக்கும்போது, அது பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ்ஸா கூட வந்து மாறலாம். நெறைய பேருக்கு வந்து ஓவரியன் சிஸ்ட்டா வந்து மாறுது. இந்த மாரி நாள்பட்ட தொந்தரவா வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸுமே இருக்கு. அத கரெக்ஷன் பண்றதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல நெறைய மூலிகை மருந்துகள் இருக்கு. அது மாரி வர்ம சிகிச்சைகள் யூட்ரஸ்க்காக சிறப்பாகவே நம்ம சில வர்ம சிகிச்சைகள் எல்லாமே குடுக்குறோம். குறிப்பா அந்த பிசிஓடிக்குன்னு சிறப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை எண்ணெய் வந்து குடுக்குறோம். காலையில வெறும் வயித்துல ஒரு 3 சொட்டு நீராகாரத்துல கலந்து எடுத்துக்கணும். அது தவிர சில மூலிகை டேப்லெட்ஸ் குடுக்குறோம். அந்த பிசிஓடி பைலேட்டரலா இருக்கா? இல்ல ஒரு சைடுல இருக்கா? மைல்டா பிசிஓடியா இருக்கா? இந்த மாதிரியான கண்டிஷன் பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான டோசேஜ்ல மருந்துகள் வந்து குடுக்குறோம். நம்ம குடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே மருந்துகளுக்கு பத்தியம் எதுவும் கிடையாது. அது மாரி பக்க விளைவுகளும் எதுவும் கிடையாது. நம்ம குடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மூலிகை மருந்து பரிசோதனை ஆய்வு கூடங்கள்ல ஆய்வு செய்யப்பட்டு மூலிகை தரச் சான்றிதழ் பெற்ற மூலிகை மருந்துகள் வச்சு தான் நம்ம வந்து மூலிகை சிகிச்சைகள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல குடுத்துட்டு இருக்கோம். அதனால பிசிஓடி பிரச்சனைகள் ரொம்ப சிவியரா ஆகுறதுக்குள்ள அதற்கு சிகிச்சைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நிரந்தரமா 2 மாத சிகிச்சையில அத குணப்படுத்திடலாம். திருவண்ணாமலையில நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்கு. நேர்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா 2 மாதத்துக்குள்ள குணமாயிரும்.